முக்கிய செய்தி ஒன்று வந்திருக்கிறது. தீவிரவாத தாக்குதல் காரணமாக 24 பேர் பலியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல் மிக முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. சம்பவ இடத்தை நேரில் பார்வையிடுவதற்காக காஷ்மீருக்கு தனி விமானம் மூலம் புறப்பட்டு சென்றிருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. தீவிரவாத தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவிக்கின்றனர். தாக்குதலுக்குள்ளான சுற்றுலா பயணிகள் தமிழகம், கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தீவிரவாத தாக்குதல் குறித்தும் 24 பேர் பலியான இந்த அதிர்ச்சி தகவல் குறித்தும் இதில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்ற பேரதிர்ச்சி தகவல்கள் குறித்தும் விரிவாக இப்போது நமது குமுதம் செய்தியாளர்கள் அன்வர் தரும் தகவலை கேட்கலாம். அன்வர், தீவிரவாத தாக்குதல் 24 பேர் பலி, அதிலும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் பலியாக இருக்கிறார்கள். என்ன நடந்தது, எப்படி நடந்தது? வணக்கம் மோகன்ராஜ். ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 24ஆக அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் சுற்றுலா தலத்திற்கு பெயர் பெற்றது. இங்குள்ள காடுகள், ஏரிகள் மற்றும் பரந்த புல்வெளிகள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் கோடையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இங்கு பெரும்பாலும் நடந்து சென்றோ அல்லது குதிரையில் சென்றுதான் பார்வையிட முடியும். அவ்வாறு இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிக்கு சென்றிருந்தனர். அங்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து, அதாவது தமிழகம், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அங்கு சென்றிருந்தனர். அப்போது அப்பகுதியில் ராணுவ வீரர்கள் போல் சீருடை அணிந்து வந்த பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கின்றனர். பெஹல்காம் சுற்றுலா பயணிகள் அதிக விரும்பும் பகுதி என்பதால் அந்த பகுதியை குறிவைத்து சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளின் தூண்டுதலால் இதன் அடிப்படையில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அதிகாரிகள் கருதுகின்றனர். இதில் ஒரு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதாகவும் 6 பேர் காயமடைந்ததாகவும் முதல் கட்ட தகவல் வெளியானது. இதற்கிடையே தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என காஷ்மீர் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவித்தனர். பயங்கரவாதிகள் மிகவும் அருகில் இருந்து சுட்டதால் காயமடைந்தவர்கள் பல சுற்றுலா பயணிகள் நிலை கவலைக்கிடமாக இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த சுற்றுலா பயணிகள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் கவலைக்கிடமான நிலையில் அனுமதிக்கப்பட்ட பலருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு அது பலனளிக்கவில்லை. இதனால் 24 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி மற்றும் சோக செய்தி தற்போது வெளியாகியிருக்கிறது. தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியை சுற்றி வளைத்துள்ள பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளை தீவிரமாக தேடுதலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே சவுதி அரேபியா சென்றுள்ள பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தொலைபேசி வாயிலாக பேசி நிலைமையை கேட்டறிந்தார். பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தை பார்வையிட்டு அனைத்து விதமான நடவடிக்கை உடனடியாக எடுக்கும்படி தொலைபேசி வாயிலாக அவர் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள தனது வீட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு அவசர கூட்டத்தை கூட்டி ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து அவர் விமானம் மூலம் ஸ்ரீநகருக்கு அவசரமாக புறப்பட்டு சென்றிருக்கிறார். இதற்கிடையே இந்த சம்பவத்தை மாநில அரசும் கட்சிகளும் கண்டித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தாக்குதலை நடத்தியவர்கள் விலங்குகள், மனிதாபிமானமற்றவர்கள், அண்மை ஆண்டுகளில் பொதுமக்களை நோக்கி நடத்தப்பட்ட எந்த தாக்குதலையும் விட இந்த தாக்குதல் மிகவும் பெரியது என்பதை சொல்லி தேவையில்லை என தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறார். அதேபோல் மக்கள் ஜனநாயக கட்சி PTP தலைவர் மெஹபூபா முஃப்தி இது போன்ற வன்முறை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கண்டிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். வரலாற்று ரீதியாக காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை அன்புடன் வரவேற்றுள்ளது. அந்த அரிய சம்பவத்தை மிகவும் கவலைக்குரியதாக ஆக்குகிறது. பார்வையாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது மிக முக்கியமானது. மேலும் எதிர்கால தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுற்றுலா பயணிகள் 24 பேர் கொல்லப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து அங்கு ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். உயிரிழந்த சுற்றுலா பயணிகள் எங்கிருந்து வந்தனர், அவர்களின் முகவரி என்ன என்பது குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். முழு விவரம் கிடைத்தது அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. இதனிடையே சுற்றுலா பயணிகளை தமிழகத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் நன்றி. இந்த அதிர்ச்சி தகவல். காஷ்மீரில் 24 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தீவிரவாத தாக்குதல் காரணமாக. அமைதி நிலவிய காஷ்மீரில் மீண்டும் தாக்குதல் சம்பவம் தொடர்கிறது. இந்தியா தக்க பதிலடி தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவசர எண்கள் விரைவில் வெளியாகும் நமது குமுதம் செய்திகளில். நன்றி அன்வர்.